அக்பருக்கு அன்று ஒரு விபரீதமான சிந்தனை ஏற்பட்டது. உலகில் உள்ள ஏமாளிகள் பற்றி அறிந்து கொள்ள ஆசைப்பட்டார். தன் அமைச்சரவையில் அது பற்றி பேசினார். பின்னர் பீர்பாலை அழைத்தார். பீர்பால், உலகில் உள்ள ஏமாந்த சோனகிரிகளின் பட்டியல் எனக்கு தேவை. அதனை உம்மால் தர முடியுமா என்று கேட்டார். பீர்பால் யோசிக்காமலேயே, சக்கரவர்த்தி அவர்களே, எனக்கு சிறிது கால அவகாசம் தேவை. நான் ஏமாளிகளின் பட்டியலை தயார் செய்து விடுகிறேன் என்றார். பேச்சோடு நின்றுவிடவில்லை பீர்பால். அதற்கான வேலைகளையும் ஆரம்பித்து விட்டார். சிறிது நாள்களில் அரபு நாட்டில் இருந்து குதிரை வியாபாரி ஒருவன் ஏராளமான குதிரைகளுடன் நாட்டிற்கு வந்திருந்தான். அக்பரை போய் சந்தித்தான். சக்கரவர்த்தி அவர்களே, பல உயர்ந்த குதிரைகளை நான் கொண்டு வந்துள்ளேன். தாங்கள் வந்து பார்வையிட வேண்டும் என்றான். அக்பரும் கிளம்பி சென்றார். குதிரைகளையும் பார்வையிட்டார். எல்லாமே உயர்ந்த ஜாதி குதிரைகளாக இருந்தன. அதைவிட சிறந்த குதிரைகளாக அக்பர் எதிர்பார்த்தார். அதனால் வியாபாரிகளிடம், வியாபாரிகளே, உமது குதிரைகள் எல்லாம் நன்றாகத்தான் உள்ளன. இருப்பினும் இவற்றை விட உயர்ந்த ஜாதி குதிரைகளே எனக்கு வேண்டும் என்றார். உடனே வியாபாரி, அரசே, நீங்கள் விரும்பும் உயர் ரக குதிரைகளும் என்னிடம் இருக்கவே செய்கின்றன. ஆனால் விலை அதிகமாகுமே என்றான். பணம் பெரிதல்ல. நான் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் உனக்கு தருவேன். எனக்கு தேவை உயர்ந்த ஜாதி குதிரைகள் என்றார் அக்பர். குதிரை வியாபாரி உற்சாகமானான். சக்கரவர்த்தி அவர்களே, என்னிடம் 2 லட்சம் மொகராக்கள் கொடுங்கள். நான் என் தேசம் சென்று அந்த குதிரைகளை கொண்டு வருகிறேன் என்றான். அக்பர் கஜானா அதிகாரியிடம், அதிகாரியே, இந்த குதிரை வியாபாரிக்கு 2 லட்சம் மொகராக்கள் கொடுத்து அனுப்புங்கள் என்றார். குதிரை வியாபாரி அதிகாரியிடம் சென்று பணத்தை பெற்றுக்கொண்டு கிளம்பினான். காலங்கள் சென்றன. அக்பர் பீர்பாலிடம் ஒப்படைத்த பணியினை நினைவு கூர்ந்தார். அன்று பீர்பாலிடம் அக்பர், பீர்பால், நான் மறதி பேர்வழி என்றால் நீர் என்னை விட மறதி பேர்வழியாக இருப்பீர்கள் போலிருக்கிறதே என்று ஆரம்பித்தார். பீர்பால் புரியாமல், சக்கரவர்த்தி அவர்களே, தாங்கள் என்ன சொல்ல வருகின்றீர்கள் என்று எனக்கு சிறிதும் புரியவில்லையே என்றார். அக்பர் கோபம் கொண்டார். பீர்பால், உலகில் உள்ள ஏமாளிகள் பட்டியலை தயார் செய்யும்படி நான் உம்மிடம் சொல்லியிருந்தேனே. சொல்லியும் பல காலம் ஆகிவிட்டதே. ஆனால் அந்த பணியினை நிறைவு செய்யவில்லையே என்றார். பீர்பால் அக்பரிடம், சக்கரவர்த்தி அவர்களே, அந்த பணியினை நான் என்றோ முடித்துவிட்டேன் என்றார். பிறகு ஏன் இதுநாள் வரையில் என்னிடம் சொல்லவில்லை என்று அக்பர் கேட்க, தங்கள் உத்தரவுக்காகவே காத்திருந்தேன். இதுதான் உண்மை என்றார் பீர்பால். அக்பரின் முகம் மலர்ந்தது. யாரெல்லாம் ஏமாந்த சோனகிரிகள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் எனும் ஆவல் அவரிடம் எழுந்தது. சரி, நாளையே அந்த சோனகிரிகள் பட்டியலை என்னிடம் கொண்டு வந்து தாருங்கள் என்று உத்தரவிட்டார் அக்பர் சக்கரவர்த்தி. மறுநாள் அரசவை கூடிவிட்டது. அக்பர் ஏகப்பட்ட பரபரப்புடன் இருந்தார். அமைச்சர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிரதம அமைச்சர் எழுந்து, சக்கரவர்த்தி அவர்களே, அவை கூடிவிட்டது. இன்னும் யாரை எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அக்பர், பீர்பாலுக்காகத்தான் காத்திருக்கிறேன் என்றார். சரியாக பீர்பாலும் வந்து சேர்ந்தார். நேராக அக்பரிடம் சென்றவர், சக்கரவர்த்தி அவர்களே, இதோ நீங்கள் கேட்ட ஏமாந்த சோனகிரிகளின் பட்டியல் என்றார். அக்பர் அதை ஆர்வத்துடன் பெற்றுக்கொண்டார். பிரித்தும் பார்த்தார். ஏமாந்த சோனகிரிகளின் பட்டியலில் முதல் பெயராக தன் பெயர் இருப்பதை பார்த்து அதிர்ந்து போனார். பீர்பால், என்ன இது? ஏமாளிகளின் பட்டியலில் என் பெயர் முதலில் உள்ளது. விட்டால் நான் தான் ஏமாளிகளின் தலைவன் என்று சொல்லிவிடுவீர் போலிருக்கிறதே என்றார். அதற்கு பீர்பால், சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் உண்மையும் அதுதான் என்றார். எதை கொண்டு சொல்கிறீர் என்று அக்பர் கேட்க, ஏந்தே, சில மாதங்களுக்கு முன்னர் முன்பின் தெரியாத அரபு வியாபாரியிடம் 2 லட்சம் மொகராக்களை கொடுத்து அனுப்பினீர்களே, பின்னர் உங்களை என்னவென்று சொல்வது என்று பீர்பால் கேட்டார். அதற்கு அக்பர், அந்த அரபு வியாபாரி குதிரையை கொண்டு வந்து தந்துவிட்டால் நீர் என்ன செய்வீர் என்று கேட்டார். பீர்பால் புன்னகையுடன், அப்படி நடந்தால் ஏமாளிகளின் தலைவன் இடத்திலிருந்து உங்கள் பெயரை நீக்கிவிட்டு அந்த குதிரை வியாபாரியின் பெயரை எழுதிவிடுவேன் என்றார். அந்த பதிலை கேட்டு அக்பர் விழுந்து விழுந்து சிரித்தார். பீர்பாலின் இந்த பதிலை கேட்டு அவையில் இருந்த அனைவரும் சிரித்தனர். இனிதே அவை நிறைவேறியது. நன்றி. இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.